வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பியை பற்றின ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஆர்ஆர்பியோட அமல்கமேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் வந்து 43 ஆர்ஆர்பிஸ் இருக்குது. ஓகே, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இதை வந்து ஒட்டு மொத்தமாக கம்பைன் பண்ணி மொத்தமாக வந்து 28 ஆர்ஆர்பிஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து பல்லவன் பாண்டியன் இருந்துச்சு இல்லையா? அதை அமல்கமேஷன் பண்ணி தமிழ்நாடு கிராமின் பேங்க் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு ஆர்ஆர்பிஸை வந்து இது பண்ணுறது தான் இதோட முக்கியமான நோக்கம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் அப்படிங்கிற சுருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ரெஜிஸ்ட்ரியில் வர்றதுக்காகவும், ப்ளஸ் வந்து என்பிஎஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைசரி பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமல்கமேஷன் பண்ணால். ஓகே, ஸோ இதை பற்றின எக்ஸாம் இன்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்ஆர்பி வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1975. யாரோட ரெக்கமெண்டேஷனில்? நரசிம்மன் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷனில். ஓகே, ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணாங்க. 1977 தான் வந்து ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படிங்கிற பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 பிரான்ச் வச்சு தான் வந்து ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2000 இருக்கு இல்லையா, அதோட அந்த எண்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196 பேங்காக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ரூரல் சைடு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆர்ஆர்பிஸை வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுல ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால அதை சுருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்த ஒரு விஷயந்தான் வந்து அமல்கமேஷன். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அமல்கமேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2005 2010 தான். ஸோ இது யாரோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் விஎஸ் வியாஸ். ஓகே, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வியாஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்து இந்த அமல்கமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2005 to 2010 196 பேங்காக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கி 82 மாற்றுறாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 14 எவ்வளவு 82 56 வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 21 56 43 கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நடக்க போகிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஃபேஸ் 43 28 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. 26 ஸ்டேட்ஸுக்கும் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்ஆர்பிக்கு ஓனர் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரிசர்வ் பேங்கோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். எஸ்பிஐ ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஷேர் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். 57% ஷேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்ஆர்பியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து அதில் வந்து 50% ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸ்டேட் வந்து 15%. எந்த ஸ்டேட்டில் அந்த ஆர்ஆர்பி இருக்கோ அந்த ஸ்டேட் வந்து 15% ஓனர்ஷிப் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பேங்க். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக ஆர்ஆர்பியை பற்றின ஒரு நியூஸ். ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ் பிஓ லெவலில் இருக்கு இல்லையா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண பிஓவோட மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்கில் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து டைப்பில் தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் தெளிவாக வந்து படிச்சுக்கணும். ஒவ்வொரு நியூஸுமே வந்து ப்ராப்பராக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கான இதிலேருந்து கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல ஆர்ஆர்பி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எங்கே லான்ச் பண்ணாங்க, என்ன பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கு ஸ்பான்சர் பண்ண பப்ளிக் செக்டார் பேங்க்கு என்ன பேங்க். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னொரு வீடியோ விட்டுலாம். டாடா, பை பை.